நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் 2000 உலக அழியும் 2000 உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா, நாங்களாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம். கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது. மலையை வெட்டுறான், மணலை அள்ளுறான், கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான், குப்பையை கொட்டுறான், நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு. உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எழுத்தாளன்னு சொல்கிறான், ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக 1000 முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு. அந்த சமூகம் தோற்று போன சமூகம்னு. நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நான் போதிக்கும் போது புரியாது, நீங்கள் பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாதவரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க, மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க. பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்கிற உங்களுக்கு புரியுதா? அதனால் இப்போ நான் பேசுகிறது வேடிக்கையாக இருக்கும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கான், உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு இருக்கான். அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான். இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது. நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு. நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்லா காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான், வேறு வழியே கிடையாது. இது நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சுங்களா, அவர்கிட்ட கேளுங்களே. அதை பற்றி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்குறீங்களே. மலைனா என்னன்னு சொல்லுங்கள். என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை. என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மார்பிலிருந்து அறிவு. என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும், பூமி தாயின் மார்பில் வந்து உலக உயிர்களுக்கான பால். புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? ஆறுங்கிறீங்க, ஆறை பிரசவித்த தாயாரு அருவி, அருவியை பிரசவித்த தாயாரு மலை. மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா? பால் ஓட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானு. ஆனால் நீ சிந்திக்கிறிய. இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஸ்ஸர் போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர். இவங்கெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவாம்பாரு, அப்போ தெரியும் உங்களுக்கு.